A very good morning students. நம்ம இந்த practical class lecture seriesல இருக்கோம் and இது வந்து structural geology practical and இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா true dip amount from one apparent dip and strike value வச்சு கண்டுபிடிக்க போறோம் and actually இந்த மாதிரி calculations முன்னாடியே போட்டிருக்கோம் that is using trigonometric as well as geometric method. So இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அதே question using stereographic projection methods யூஸ் பண்ணி solve பண்ண போறோம். ஓகேவா? So first தெரிஞ்சுப்போம் எந்த மாதிரி working principle ரைட்டா அது புரிஞ்சாதான் இந்த சம் எப்படி சால்வ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் and as இதை வச்சு மற்ற கொஸ்டின்ஸையும் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ the method actually. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு apparent dip மெஷர் பண்ண போறோம் and quite obviously apparent dip வந்து ஒரு vertical phase தான் மெஷர் பண்ணுவோம் ரைட்டா எந்த டைரக்ஷன் என்ன அமௌண்ட் இதெல்லாம். ஸோ என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணக்கூடிய apparent dip கண்டிப்பா ட்ரூ டிப் இருக்கக்கூடிய லைன்ல இருக்கும். எப்படி சார் அப்படின்னா இப்படிதான். ஸோ let us consider this as your strike direction, correcta? So if இது strike இருந்தா இதுதான் டிப்பா இருக்கும். Okay, and this will be your true dip and மத்தது எல்லாமே apparent dip. ஞாபகம் இருக்கா? அப்படியே படிச்சிருப்போம். strike செங்குத்தா இருந்தா true dip and மத்தது எல்லாம் apparent dip படிச்சிருக்கோம். and நீங்க எங்க மெஷர் பண்ணாலும் ஒரு ஃபியூச்சருக்கு அது வந்து எங்க வரும் அப்படின்னா இந்த பிளேன்ல ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த apparent dip வேல்யூ இருக்கும். கரெக்டா? ஸோ இது strike and இதுதான் dip plane. அந்த டிப் பிளேன்ல ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்க மெஷர் பண்ணிருப்பீங்க that is your apparent dip. ஸோ என்ன செய்ய போறோம் அப்படின்னா நீங்க மெஷர் பண்ண apparent dip ஒரு லீனியர் ஃபியூச்சரா நினைச்சு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும். ஓகே, அண்ட் அந்த மார்க்கிங்க்கு அப்புறம் அந்த நெட்டை ரொட்டேட் பண்ணி உங்க ஸ்ட்ரைக் டைரக்ஷனை இதாவது ஸ்ட்ரைக் டைரக்ஷன் இருக்கா இந்த ஸ்ட்ரைக் டைரக்ஷனை மேட்ச் பண்ணணும். அப்படி மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மெஷர் பண்ண apparent dip கண்டிப்பா ஏதோ ஒரு கிரேட் சர்க்கிள்ல மேட்ச் ஆகும் and அந்த கிரேட் சர்க்கிள் will show you the dip direction as well as the true dip amount. So இந்த principle தான் ஒர்க் ஆகுது. So let us try to solve the question with this method. ஓகேவா? So தான் question ஏற்கனவே சால்வ் பண்ணதுதான். So calculate the true dip amount of a sandstone whose one apparent dip value and the strike value has been noted in the field. The values are north 25 degree, west 18 degree. அது வந்து apparent dip direction and amount and north 45 east அப்படிங்கிறது strike direction. ஓகேவா? சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோமா? So as usual உங்களுக்கு கொடுத்த apparent dip ஒரு லீனியர் ஃபீச்சரை மார்க் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரீட் நெட் இங்கே மார்க் பண்ணியாச்சு எல்லாத்தையும். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நார்த் 25 வெஸ்ட் அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரியும் இது நார்த் அண்ட் இது வெஸ்ட். ஸோ இங்கேருந்து இந்த பக்கம் வெஸ்ட் வருது விச் இஸ் 25 டிகிரி. ஓகேவா? ஸோ இங்கேருந்து இங்கே 5 பாதியில் நிற்க கரெக்டாக. ஸோ இது 5 டிகிரியா இருக்கும், இது 15 டிகிரியா இருக்கும் அண்ட் திஸ் வில் பி யுவர் 25. ஓகேவா? ஸோ இந்த லைன் தான் நார்த் 25 வெஸ்ட் அண்ட் டிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 18 டிகிரி. So in the line 0 சொல்லியிருக்கோம் and this will be your 10 and this will be your 20. 20க்கு முன்னாடி கோடு இருக்குல்ல சின்ன கோடு that is your 18 degree. So apparent dip stereo netல மார்க் பண்ணியாச்சு. So அடுத்து என்ன சொன்னோம்? We have to mark the strike direction along any plane. So probably this plane தான் யூஸ் பண்ண போறோம் இல்லையா? So இந்த பிளேன்ல உங்க strike direction மார்க் பண்ணணும் which is north 45 east. எப்படி பண்ணுவீங்க? சிம்பிளா ரொட்டேட் பண்ண வேண்டியதுதான். ரொட்டேட் பண்ணிட்டோம்னா ஸோ இது நார்த் இது ஈஸ்ட் உங்களுக்கு தெரியும் மிட்வேல இருக்கு. ஸோ இங்கே 5 டிகிரி இருக்கும் and this will be your 15 and இது 25 and இது 35 and this will be your 45 which is north 45 east. ஸோ சொன்ன மாதிரி நார்த் 45 மேட்ச் பண்ணியாச்சு. அந்த கிரேட் சர்க்கிளில் apparent dip மேட்ச் ஆகுது which simply indicates this line will be showing your dip direction and we can simply calculate the true dip amount in this line which is actually 20 degree. So அதை மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா true dip direction தெரியும் which is north இது பெஸ்ட். ஸோ ஆல்ரெடி 45 போயிடுச்சு. ஸோ மீதி இங்கே இருந்து 45 வரும் இல்லையா? மொத்தம் 90 டிகிரி தானே மொத்தமாக. ஸோ இங்கே 45 வரும் 45 தான் இருக்கும். ஸோ நார்த் 45 வெஸ்ட் இஸ் யுவர் true dip direction and the true dip amount is 20 degree. So as you know this is 0, this will be 10 and this will be 20. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்க, டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.